இங்க் பென் சரியில்லை, பால் பென் குட். Out. Yeah. Once more. Yeah. ஏண்டா ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? உன் பொண்டாட்டி யாருக்கான்னு நினைப்பு வரும் கொஞ்சமாவது இருக்கா? ஊர்ல தகப்படானே வயசுக்கு தகுந்த பழமையை பேசி பழக வேண்டாம். ஏன் அவளை விட்டு நான் வந்து நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாங்க? அர்க்காணி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அண்ணே என் வயிற்றுல கிளப்பாதீங்க. அந்த கரும்பு பிடிச்ச லெட்டர் எதுக்கு உள்ள கொண்டு வந்தீங்க? தலை சுத்தி வெளியே எறிய வேண்டியதானே? என்ன லெட்டரோ என்னமோ அதை வாங்கி படிச்சாதான விவரம் தெரியும். என்ன விவரம் தெரியறது? பிரிச்சு படிக்காமே அதுல என்ன எழுதிருக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். சொல்லு. எந்த கருமாதரமே தர்த்தனையும் பிடிச்சவனே மொன்ன நாயே நிச்சயதார்த்தம் தான் நின்னு போச்சு. அங்க உட்கார்ந்து எதுக்குடா தண்ட சோறு திங்கிறேன் எங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்கான்னு கேட்டு எழுதி இருப்பா. அந்த கடிதாசியை நான் பிரிச்சு படிக்கணுமா? அண்ணே அந்த லெட்டர் கிழிச்சு எடுத்துட்டு போங்க. படிச்சா படிங்க, இல்லன்னா நீங்களே கிழிச்சு போடுங்க. அது எதுக்கு அந்த நீ எதுக்கு எடுக்கிற? அருக்காணியாவது சுருக்காணியாவது சுள்ளாணியாக்கி ஒண்டையாணியாக்கிற. ஸ்வேதா, உனக்கு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு யார் லெட்டர் போட்டிருப்பா? ஊர்ல இருந்து காயத்ரி எழுதிருப்பா. இந்தா கொஞ்சம் சீக்கிரமா நறுக்கி கொடுமா. இன்னமே யாரு உனக்கு கடிதாசி எழுதியிருக்கா? காயத்ரி எழுதியிருக்கா. காயத்ரியா? இங்க படி. தரித்திரம் பிடிச்சவனே, தண்டக்கரு மாந்திரமே, நாசமா போனவனே, இன்னும் காயத்ரி லெட்டர் சித்தப்பா. அப்படின்னு தெரியாம உனக்கு வந்த லெட்டர் நான் கிழிச்சு போட்டு நீ போய் பொறுக்கி எடுத்துக்க. இந்த டெக்கரேஷன் பார்ட்டி இம்சம் தாங்க முடியலையே. பார்ட்டி படிக்கிறதுக்குள்ள புடிங்கிட்டு போயிட்டான். என்ன சித்தப்பா தண்ணியில போய் போட்டுட்டாரு. ஸ்வேதா, காயப்பட்ட உங்க மனசுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் தேவை. அது நட்புங்கிற முறையில நானா இருந்தா சந்தோஷப்படுவேன். சந்துரு. மே ஐ ஹெல்ப் யூ? நோ டாடா, ஆயிடுச்சு. என்னடா இது? எப்படா இந்த லெட்டர் எழுதுன? யாரோ என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த லெட்டர் யார் எழுதுனது தெரிஞ்சாகணும். அந்த ஃபோர்ஜர் வேற யாரும் இல்ல, நாங்க 2 பேரும் தான். ஏண்டா ஏற்கனவே எனக்கு இருக்கிற கெட்ட பேர் பத்தாதுன்னு இது வேறயா? மாம்ஸ், இப்ப நீ படிச்சியே லைன்ஸ் லைன்ஸ் இது கூட நாங்க எழுதுனது இல்ல. என்னடா சொல்றீங்க? இவன் எழுதுனேன்றான், நீ எழுதலன்ற. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? ஆமாண்டா மாமு, ஸ்வேதா கிட்ட உன்னால நேர்ல சொல்ல முடியாதத, டெலிபோன்ல சொல்ல முடியாதத லெட்டர் மூலமா எழுதி கன்வே பண்ணலாம்னு நாங்க தான் ட்ரை பண்ணோம். பட் இந்த விஷயத்துல உன் தலையெழுத்து சரியில்லாததுனால என் கையெழுத்துல பாதி தண்ணியிலே கரைஞ்சு போயிருச்சு. ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத படிச்சுட்டு தான் நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நோடா, நீங்க 2 பேரும் பண்ற முட்டாள்தனத்துக்கு நான் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் உடனே இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி லெட்டரை இந்த மாதிரி சந்திர எழுதலன்னு நீங்க 2 பேரும் சொல்லிட்டு வாங்க. டூ லேட்டரா மாமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விதிமாங்கல்ல அது உன் விஷயத்துல கொஞ்சம் வேகமா விளையாடுது. மறுபடியும் என்னடா சொல்ற? ஆமாண்டா மாமா, நீ எந்த பொண்ணை காதலிக்கிறதா பொய் சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சியோ அந்த பொய் நீ எழுதாத இந்த லெட்டர் மூலமா கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்கடா. तुम सुनो पीछे है कोका कोला. क्या होगा पीके ये कोका कोला? 2 பேரும் எக்ஸலரேட்டர் கிட்ட என்னடா பண்றீங்க? கூக்கட லவ் பண்றான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க பண்ற கர்மத்துக்கு பேர் லவ், அத நான் டிஸ்டர்ப் வேற பண்ணுமா? இடியட். கொக்கோ கோலா எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட் புடிச்சு வச்சிருக்கான். அத பாட்டு பாடி கெடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க எங்களை லவ் பண்றது கூட விட மாட்டீங்களா? எங்கடா புடிச்சது? ஜெமினி சர்க்கஸ்ல. ஆமாமா, உனக்கெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் கிடைக்கும்.
எப்படியோ நாசமா போங்க. இந்தா. ஏய், நான் போய் கடை துறக்கிற வரைக்கும் வாயை திறக்கூடாது. திறந்த வாயில பாம்பு போட்டுருவேன். அப்புறமா பாடு. ஹாய் அங்கிள். ஹாய். ஏ சுஜி, என்ன நடந்தா போற? வேதா ஆண்டி வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல, அதான் கிளம்பிட்டேன். அப்படியா? சரி வா, நான் ட்ராப் பண்றேன். பேக் கொடு. அப்படி வை. ஏறு வண்டியில ஏறு. தேங்க்ஸ் அங்கிள். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு. பாய். பாய் பாய். அம்மனியோ அப்படியே நில்லு. நானும் கூட வர்றேன். வந்து அப்படியே மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன். சுஜியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போறேன் சித்தப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில் கொஞ்சம் மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன். திரும்பி வரும்போது கொஞ்சம் மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன். நான் எம்ஜிஆர் சமாதி பார்க்க வேண்டாமாக்கு. டைம் ஆச்சு. சரி வாங்க. இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற வண்டி எடு. செட்டுக்கான சித்தப்பா. ஆட பாட்டு போட்டி இல்ல, நான் வேணா பாடுறேன். சும்மா இருங்க சித்தப்பா. சும்மா இருங்களா? டேப் ரெக்கார்டு இல்லன்னா வண்டி எடுக்க மாட்டாங்களாட்டு இருக்கு. என்னம்மா அது? வீட்டுக்கு முன்னால புட்டு இந்த வண்டியில இருந்து எவன் செட்டை கிளப்பிட்டு போயிருப்பான்? ஏனுங்கண்ணா, நம்ம வண்டியில இருந்து பாட்டு போட்டு யாரோ கழட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? விட்டா நாங்க எடுத்துன்னு சொல்ல போல இருக்க. நீங்க கோபப்படுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அண்ணா 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 எடுத்திருந்தா கொடுத்துருக்குன்னா நான் எம்ஜிஆர் சமாதியெல்லாம் சுத்தி பார்க்கணும்னா. எந்த ஊரானே? ராஸ்கா வாழவீங்க. ஊர் நாட்டுல இருந்து இங்க வந்துட்டு எங்களுக்கு திட்டு பட்டம் கட்டுறானே. அண்ணா சொல்றா அவனை. வாடா அப்படி. அவங்கிட்ட உனக்கிறடா பேச்சு. ஏய், கால் உடைஞ்ச கடல் நண்டு மாதிரி தம்மா துண்டு இருந்துகிட்டே இந்த துளி துள்ளியானே. சரிடே அப்பா, உன்கிட்ட பேசுனா ஏன் மரியாதை போயிடும். ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி நிறுத்தம் கூட சுத்தினவள உன் வீட்டுல வச்சுக்கிட்டு என் கூட பேச உமரியா கிட்ட போதா? அண்ணா, அந்த ஆள் திட்டுறதுக்கு என்ன அடிக்கிறீங்களா? இன்னொரு வார்த்தையை பேட்டி பத்தி தப்பா பேசுனா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்னங்க பிரச்சனை? பாருங்க தம்பி, வண்டியில இந்த டேப் காட்டுற காணோம். பாத்தியான்னு கேட்டா என் பேத்தியை பத்தி தப்பா பேசுறான். ஏய் கடல் நண்டு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ உன் பேத்தி தப்பு பண்ணா அதான் நான் தப்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். எங்களை பகைச்சுக்கிட்ட இந்த தெருவே பேசும். போய் சொல்றா போடா. போடா, யாருக்கு வேண்டாம் சொல்றா. என் பேத்தியை பத்தி எனக்கு தெரியுண்டா. கல்டு நீ பேச நீ போட்டு தட்டுன்னு தட்டுற. என்னமோ தம்பி நீங்க போகாதீங்க தம்பி. தலைவா, நான் சொல்லல, இவன் தான் அந்த குடும்பத்தோட லிங்க். என்ன முறைக்கிற? மூஞ்சி இடம் மாறிடும். தலைவா, இந்த லெஃப்ட் அடிச்சிட்டா. தலைவா, நக்கல ரைட் அடிச்சா. ஐயோ தலைவா, பேக் பண்ணி அடிச்சிட்டான் தலைவா. இனிமே அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுன என்ன ஆள் விட்டு அடிக்கிறியா? 24 மணி நேரம் உனக்கு செக்யூரிட்டியா? திரும்புறான் தலைவா. முறைகிட்டா எல்லாம் இவன் பெருசா வர்றான்டா. எங்களை பகச்சிட்டு இருந்தே மாத்திரம் வாழ்ந்துறியானே. பார்த்து ரெண்டே உன்ன உருட்டுக்கட்ட தம்பி திருப்பாரு. ஐயோ அடிப்பட திருப்பாரு.
சந்துரு அங்கிள் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரே, நீங்க போய் பார்க்கலையா? ஆன்ட்டி, அந்த ஆளுங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா சொன்னதுனாலதான் சந்துரு அங்கிள் சண்டை போட்டாங்க. சரி தூங்க. அந்த அங்கிள் பாவங்கள நாம் 2 பேர் காலையில போய் பார்க்கலாமா? கேஸ் தீர்ந்து போச்சு வீட்டுல. சேகர் கிட்ட சொல்லிட்டு வாடான்னு சொன்னேன். சொன்னானா இல்லையான்னு தெரியல. உங்க தாத்தாவை பாலக்காடு மாத்திட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் காலையில இருந்தே காணோம். இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு கூட இல்ல. அம்மா, சந்துருவை பார்க்க யாராவது போனாங்களா? அட, அத கூட தான் சொன்னேன். மம்மி கையே இத வந்துட்டான். இவன் கூட பேரம் பேசுறதுக்கு பொழுதெல்லாம் போயிடும். இத வர ஸ்வேதா, இந்தாமா இந்த துணி எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வை. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு, துணை நான் அழகே துயரம் விடு. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில்